ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம பிட்கெட் வாலெட்டில் BWB அப்படிங்கிற டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இப்போ ப்ரீ டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரீ டெபாசிட்னா என்ன ப்ரோ? ஸோ அது பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? முதல் விஷயம், நம்ம ஏன் இப்போ ப்ரீ டெபாசிட் பண்ணணும், அதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேளை இன்றைக்கி வந்துட்டு கிளைம் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ எனபிள் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி இருக்க அந்த ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போய் வந்துட்டு கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏகப்பட்ட பேர் ஒரே டேப்பத்தில் கிளைம் பண்ணுறதுனால வந்து அந்த இடத்துல சர்வர் டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டோக்கன் கிளைம் பண்ண முடியாமல் கூட போகலாம். அந்த டைமில் நமக்கு லேட்டாக தான் கிளைம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, டோக்கன் லிஸ்ட் ஆன உடனே எல்லாருமே வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து லேட்டாக கிளைம் பண்ணிட்டு உள்ளே போய் போகும்போது நமக்கு அந்த இடத்துல நம்மளோட கிடைக்க போகிற ப்ராஃபிட்டோட வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் ரீசன் இது. சரிங்களா? 2வது ரீசன் என்னென்னா, இந்த ப்ரீ டெபாசிட் இப்போவே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கேஸ் ஃபீஸு அப்படின்ற ஒன்று வந்து நம்ம பே பண்ண தேவையே கிடையாது. இப்போ ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளைம் ஆப்ஷன் அவங்க எனபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் கிளைம் பண்ண போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஃபீஸுங்கிறது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாருமே திடுன்னு உள்ளே போய் கிளைம் பண்ணுறதுனால அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால கேஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு $1 $2 அந்த அளவு கூட ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த $1 $2 மிச்சம் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ஷனை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி பண்ணுறதுனால நமக்கு கிளைம் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு நம்மளோட டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிசீவ் ஆகிடும். டோக்கனை லிஸ்ட் ஆன உடனே நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. சரியா? சரி, இப்போ எப்படி அதை ப்ரீ டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து பிட்கெட் வாலெட்டு கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்பீங்க. அதில் தான் நம்ம மைண்ட் பண்ணி அதாவது நம்ம டோக்கன் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். 2வது பிட்கெட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேவா? இது 2ம் தேவைப்படும். ஸோ பிட்கெட் வாலெட் ஃபஸ்ட் வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாப்பப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு கனெக்ட் வாலெட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இந்த மாதிரி சிக்னேச்சர்னு கேட்கும், கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்சரோட ஐடி வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சர் போய்க்கோங்க. போயிட்டு முதல்ல நீங்கள் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். அதை மெயினாக ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல UID அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் இதை டேப் பண்ணாலே உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் திரும்ப வாங்க. இந்த வாலெட் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல query அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஐடி வந்து மாறும். என்னோட ஐடியை நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? அதான் மெயினான விஷயம். ஸோ உங்களோட ஐடியை கொடுத்துட்டு query அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மொத்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றதும் காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பிட்கெட்டோட ஐடியும் காட்டுவாங்க. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீ டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க கிளைம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டோக்கனை செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஓவரால் எல்லாம் சொல்லியாச்சு. சார் அதுக்கப்புறம் டோக்கன் லிஸ்டிங் பார்ப்போம்.